தலைமை ஆசிரியர் திரு சைமன் சல்மான் அவர்கள் உங்களிடம் சில வார்த்தைகள் பேசுவார். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எப்பொழுதும் ஒரு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா உங்களை வணங்கி அல்லது வாழ்த்து சொல்வது என்பது தமிழ் மரபு. நல்ல குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் சொல்லுவோம். இப்போ சனிக்கிழமைகளில் இப்படி ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் இப்போ உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன? The board itself indicate for what purpose we have been here, which is going to be very useful to all of it, +1 and +2 children. அதுக்காக இந்த ஒரு விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ரொம்ப நாளாக நினைச்சிட்டு இருந்தோம். நானும் பாபுதாஸ் சாரும். என்ன இன்னும் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களையும் கூட்டு வந்துட்டா உங்களுக்கு தெரியும். ஒரு வகுப்பில் ஒரு ஆசை இல்லை என்றால் என்ன நடக்கும் தெரியும். அதனால் அவங்க கூட்டிகிட்டு வரல. சரியா? சாம்சன் சாரு, வாட்சன் சார்லாம் கூட்டாது. காரணம் என்னன்னா, ஒரு சாரை மட்டும் வச்சு இது நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏறக்குறைய இந்த பள்ளி 15 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைய மருத்துவர்களையும் நிறைய இன்ஜினியர்ஸையும் உருவாக்கின ஒரு பள்ளியினுடைய பெருமை இது. சரியா? இன்னைக்கு திருச்சியினுடைய அடையாளம் என்று மருத்துவமனை அடையாளம் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனை பேர்கள் ஒரு சில சொல்லு பார்ப்போம். ஜிவிஎம், அப்புறம் அப்பல்லோ, தனலட்சுமி, காவேரி. சரி, இப்படி நீ சொல்லிக்கிட்டே போகலாம். திருச்சி மருத்துவமனை அடையாளங்கள்ல நிறைய அடையாளம் இருக்கு. கவனி, இந்த கேஎம்சி மருத்துவமனையினுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் சந்திரகுமார் அவர்கள் இந்த ஹாஸ்டலில் தங்கி படிச்சுதான் இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அதை சொல்றதே பெருமை. இப்படி நிறைய மருத்துவர்கள் ஒன்று ஜிவிஎன் மருத்துவமனைக்கு போங்க, நம் பள்ளி மாணவர் தான் இருக்கிறார். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் அந்த ஃப்ரண்ட் லைன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்று வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன், படிப்பின் மீது அக்கறை இல்லாத ஒரு நிலையிலிருந்து நீங்க படிக்க வேண்டும் என்றுதான் இவங்கெல்லாம் விரும்புறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஏதோ படிச்சுட்டு 600க்கு 200 மார்க் எடுத்தாலும் அட்மிஷன் உண்டு எல்லா காலேஜ்லையும். 600க்கு 300 மார்க் எடுத்தாலும் எந்த காலேஜ்ல அட்மிஷன்? அவ்வளவு காலேஜ் இருக்குது. அதனால உங்களுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியல. இனி ஒரு இபிஎல் காலேஜில் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா முடியாது. ஏன்? மார்க் அதிகமாக எடுத்துருக்கணும். அதே சமயம் கைத்தட்ட வேண்டாம். அதே சமயத்தில் பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்கும், அங்கே போனால் அட்மிஷன் கிடைக்கும். ஏன்? செல்ஃப் ஃபைனான்ஸ். ஒரு கவர்மெண்ட் காலேஜில் போக முடியாது. நம்மளுக்கு போட்டியை சந்திக்கிறதுக்கான ஒரு திறன் நம்மகிட்ட இல்லை. அதை முக்கியமாக சொல்லி தான் ஆகணும். ஆகவே இந்த நாளிலே இந்த ஸ்டெல்லா மேரிஸ் நிறுவனம் என்பது உங்களுக்காகவும் இதை உங்களுக்கு ஒரு அவேர்னஸை கொடுத்து நீங்கள் படிக்க வைக்கணும். சார் 11th என்ன சார்? 11th பற்றி ரொம்ப ரொம்ப தேவை. அதற்கான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக வந்திருக்காங்க. அவர்களை நம் பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறோம். அவர்கள் பணி நம்முடைய பள்ளிக்கு தேவை. ஏன்னா ஒரு ஃப்ரீ புக்லாம் கொடுக்க போகிறாங்க, அவருக்கு நிறைய சொல்லுவாங்க. நேரத்தை அலாட் பண்ண நம்முடைய பாபுலா சாருக்கும் நன்றி. அவங்க ஒரு சில வார்த்தை பேசுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க நீட் எக்ஸாம் பற்றி உங்களுக்கு தெரியும் தானே? எதுக்காக நம்ம நீட் எக்ஸாம் எழுதணும்? சார் சொல்லிட்டாங்கல்ல, இஃப் யூ வாண்ட் டு கோ டு ப்ரொஃபஷன், டாக்டர் ப்ரொஃபஷன் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதி தான் போகணும். அது எப்படி எழுதணும், என்ன பண்ணணும்? நீங்கள் ஸ்கூலில் எழுதுகிற எக்ஸாம் மாதிரி அது கிடையாது. அது வித்தியாசமாக. அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் ஒரு டீம் வந்திருக்காங்க. சரிங்களா? கண்டிப்பாக இது உங்களுக்கு தெரியாது.
நீங்கள் நீட் எக்ஸாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் அது எப்படி எழுதணும், என்ன ப்ரொசீஜர், எப்படி மார்க்ஸ் கட் ஆஃப், அதெல்லாம் வந்து நிறைய அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியணும். அதை பற்றி உங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் ஸ்டெல்லா மேரிஸ் நீட் அகாடமி டீம் வந்திருக்கிறாங்க. நம்ம ஸ்கூலுக்கு அவங்க வந்து அப்ரோச் பண்ணி கேட்கும்போது நம்ம மாஸ்டர் அதுக்கு டைம் கொடுத்தாங்க, வச்சுக்கலாம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் நம்ம ஹெட் மாஸ்டருக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். இந்த நேரத்தை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கோங்க, சரியா? அவங்க சொல்கிறத கரெக்டாக கேட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கரெக்டாக கேட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, சரியா? ஏன்னா இது கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 12th தான் எழுத போகிறீங்க, 11th எக்ஸாம் தான் எழுத போகிறீங்க. ஆனால் அதுக்கப்புறம் காலேஜில் போயிட்டு ஏதோ ஒரு டைமில் நீங்கள் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது உங்களுக்கு அந்த டிப்ஸு கண்டிப்பாக யூஸ் ஆகும், சரிங்களா? அதனால் இந்த நேரத்தில் அவங்க உங்களுக்கு எல்லாம் என்ன சொல்கிறாங்கங்கிறத கவனித்து அதை முடிஞ்சால் நோட் எடுத்துக்கணும், முடிஞ்சால் அந்த நோட்ஸ் எடுக்கணும், சரிங்களா? தேங்க்யூ. ஸ்டெல்லா மேரிஸ் நீட் அகாடமி மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வி ஆர் கிவிங் கோச்சிங். பட் ஆனால் இந்த ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம். அதாவது நீங்கள் எல்லாமே பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் ஆஃப் யூ ஆர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். சம் ஆஃப் யூ மே பி இங்கிலீஷ் மீடியம், சம் ஆஃப் யூ மே பி இன் த இங்கிலீஷ் மீடியம் அண்ட் சம் ஆஃப் யூ மே பி இன் த தமிழ் மீடியம். பட் நீட் எக்ஸாமை பற்றி நம்ம இப்போ நீங்கள் சார் சொன்னார், நம்ம பாபுராஜ் சார் சொல்லும்போது, திரு பாபுராஜ் சார் சொல்லும்போது என்ன சொன்னார்னா, ஒரு உயிரியல் பயாலஜி ஸ்டூடெண்ட்டுடைய ஒரு மேக்சிமம் அது என்ன உயர்வாக போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன போகலான்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன வேலைக்கெல்லாம் நீங்கள் போகலாம்? உயிரியல் படித்தவங்களாம் என்னென்ன செய்யலாம்? என்னம்மா? டாக்டரா? அது ஒன்று தான் இருக்கா? இன்னும் வேறு ஏதாவது இருக்கா? வேறு இருக்கு? என்னம்மா சத்தமாக சொல்லுங்கள். நர்சிங், வேற வெட்டினரி டாக்டர், ஃபிசியோதெரப்பியாக போகலாம். அதாவது இப்படி பல இது போகலான்னு சொல்கிறீங்க இல்லையா? இன்னொன்று மைக்ரோ பயாலஜிஸ்ட்டு. ஆனால் முக்கியமாக உயிரியல் படிக்கிறவங்களுடைய இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிர் காக்கக்கூடிய அனைத்து ஃபீல்டுலேயும் இந்த உயிரியல் வரும். என்ன சொன்னீங்க? உயிர் காக்கக்கூடிய மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் மிஷின்ஸ், நம்ம மிஷின் அந்த மாதிரி பண்ணுறோம், அது மாதிரி இருக்கும். பட் உயிரியல் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதனால அது உயிரியல்னா உயிர் சம்பந்தமான அனைத்துக்குமே நம்ம படிப்பு என்னவாகும்? உதவும். அதில் நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறைய இருக்குது. என்னென்ன இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. டாக்டர்னு சொல்கிறீங்க, மைக்ரோ பயாலஜிஸ்ட்டு, இல்லைன்னா வெட்டினரி டாக்டர்ஸ். அப்போ பாருங்கள், எந்த உயிர் மிருகங்களாகட்டும், ஈவன் பறவைகள் அல்லது தாவரங்கள், அப்படி தானே? ஸோ அதை நீங்கள் பாட்னி, ஜுவாலஜி அப்படின்னு செப்பரேட்டிங் த டாபிக்ஸ். பட் இந்த நீட் அப்படிங்கிறது என்ன, வாட் இஸ் அபவுட் த நீட் அப்படின்றது நீங்கள் இப்போ நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் லாஸ்ட் இயர் வந்து ரொம்பவே அந்த நீட்டை பற்றி பல பிரச்சனைகள். யாராவது ஒரு பிரச்சனையை சொல்ல முடியுமா? நீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு? தம்பி பேர் என்ன? ஹர்ஷத் தான். நீட் இப்போ படிக்கிறீங்களா எதுலையாவது? ஹர்ஷத் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? கொஸ்டின் லீக் ஆயிடுச்சுங்கிறாரு, ரைட்டா? அப்புறம் வேற என்ன அது தெரியல. சரி, அவர் பேப்பர் நல்லா படிச்சிருக்காருன்னு சொல்லலாம், அது ஒரு விதத்தில் அது வந்து உண்மை. ஆனால் அந்த கொஸ்டின் லீக் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டில் இல்லை, ஒரு சில குறிப்பிட்ட இதில் ஒரு குறைந்த அளவு நடந்தது உண்மை. அதனால் நம்ம என்ன சொல்ல முடியாது, இந்த வருஷம் நீட் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. நீட் எதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். 2016 ஆண்டுக்கு முன்பு வரையும்
எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாங்குகிற ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, அது எந்திரவியல், வேதியியல், உயிரியல், இந்த 3 மார்க்கை போட்டு கட் ஆஃப் பண்ணுவாங்க. 200 மார்க்குக்கு வச்சு அதில் எவ்வளோ மேக்ஸிமம் கட் ஆஃப் வாங்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் சீட்ஸ் கொடுத்தாங்க. எப்போ? 2016 ஆண்டுக்கு முன்பு, 2015 ஆண்டு வரை. அப்போ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நல்லா படிக்கக்கூடிய ஒரு மாணவன் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 10 மார்க் 5 மார்க் அந்த 200க்குள்ளே குறைஞ்சா அவர் என்ன பண்ணிடுறாரு, மெடிக்கல் சீட்டு கிடைக்காது. அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் அவர் போகவே முடியாது. என்ன காரணம்? திருப்பி எழுத முடியாது HSC. நான் புரியுதாங்க, நல்ல வித்தியாசம். 2015 வரை எப்படி இருந்துச்சுன்னா, நீங்கள் எழுதுன அந்த HSC எழுதுறீங்க இல்லையா, அதில் 200 வாங்கினா மெடிக்கல் சீட் கிடச்சிருது. வாங்காதவங்க அடுத்த வருஷம் திருப்பி ட்ரை பண்ணலான்னா என்ன பண்ண முடியாது. உங்களுடைய கனவு அந்த ஒரு ஆண்டோடு அப்படியே அன்றைக்கி எழுதி பார்த்தனோட முடிஞ்சிருது. ஆனால் நீட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், எத்தனை முறை வேணால் ஒரு வருஷம் தள்ளி போய் எழுதலாம். இந்த வருஷம் உங்களால் வாங்க முடியல, அடுத்த வருஷம் எழுதலாம். இது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இட் இஸ் அன் அட்வான்டேஜ் ஃபார் அஸ். முன்னெல்லாம் அப்படி தான், ரொம்ப படித்து நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவர் 2 மார்க் 1 மார்க்கில் போயிடும், அடுத்த வருஷம் அவங்க நீட் பண்ண முடியாது. அதனால் அந்த டாக்டர்ன்றதே அவங்க விட்டுட்டு வேறு மாறுவாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஸோ இன்னொன்று கேட்கலாம், நீங்கள் இந்த நீட் தேர்வு அவசியம் தானா சார், இல்லை நீட் தேர்வு நல்லதா அப்படின்னா, உண்மையாக எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு அவசியமானது. அதே நேரத்தில் அது மிக நன்மை பயக்கக்கூடியது. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, நான் அதை சொன்னது தான். திருப்பி நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு முயற்சி எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இது என்ன சார் ரொம்ப கஷ்டங்கிறாங்க அப்படின்றாங்க. சரி, நம்ம இதில் ஒருத்தர் கேட்குறேன், நீட் தேர்வு அப்படின்றது நீட் எவ்வளோ மேக்ஸிமம் மார்க்ஸ் யாராவது சொல்ல முடியுமா? தம்பி சத்தமாக சொல்லுங்க. 7. ஸோ ஒரு அவேர்னஸ் வச்சுருக்கீங்க. அதில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது? எவ்வளோமா? 180 கொஸ்டின்ஸ். ஒரு பகுதி மார்க்கை சொல்கிறீங்க, ஒரு பகுதி என்ன சொல்கிறீங்க, யூ ஆர் டெல்லிங் த கொஸ்டின்ஸ். அப்படி தானே? சரி, இப்போ இப்படி வருவோம். 720க்கு எவ்வளோ இதுக்கு கட் ஆஃப்னு ஒன்று இருக்குது இல்லையா? நான் பழைய கட் ஆஃப் சொன்னேன், 200க்கு இவ்வளோ வாங்க ஒரு கட் ஆஃப் வாங்கினேன். 199 வாங்கினா தான் அப்போல்லாம் கிடச்சிது. இப்போ 720க்கு எவ்வளோ வாங்கினா கட் ஆஃப் வருதுன்றதை நீங்கள் ரஃபாக சொல்லுங்களாம். 500 வேணும் இல்லை? அவர் சொன்ன ஒரு பாயிண்ட் ரைட். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கேட்டகரி வைஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒரு இருக்குது. பட் ஜென்ரல் கேட்டகரின்னு எடுத்திங்கன்னா குறைந்தபட்சம் 650 மார்க்ஸ் வாங்குற மாதிரி ஆகிடும். இதெல்லாம் நம்மளால் முடியுமா சார் அப்படின்னா, 3 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸு இதில் பாஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இவ்வளோ மார்க் வாங்குறது என்ன ஆயிடுச்சு, ரொம்பவே கஷ்டம். இப்போ எனக்கு ஒரே ஒரு பதில் சொல்லணும். நீங்கள் இந்த நீட் எந்த சிலபஸை பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுமா? சிபிஎஸ்சி. நீங்கள் என்ன +1 +2 நம்ம படிப்பு. பட் சிலபஸ் உங்களுக்கே தெரியும், 2 சிலபஸ் இருக்குது. என்ன சிலபஸ்மா? சிபிஎஸ்சி, நம்ம ஐசிஎஸ்சி விட்டுருங்க, இன்னொன்று நம்ம காமன் ஸ்டேட் போர்டு. ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிலபஸ் இதில் இருக்கா இல்லையா? நான் என்ன கேட்குறேன், நீட் கொஸ்டின் பேப்பரில் ஸ்டேட் போர்டு சிலபஸ் வருதா வரலையா? எதுமா? இல்லையா? என்ன சொல்றாங்க? என்ன சொல்றீங்க? பாதி வருதா? பாதி வருது, மீதி பாதி வரல. உண்மையாதான்? நிஜமா கிடையாது. நிஜமா உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம சிபிஎஸ்சி புக்கை விட நம்ம ஸ்டேட் போர்டில் தான் சிலபஸ் ஜாஸ்தி. சார் சொல்லுவார், நான் ரைட்டா சார்? உண்மையிலேயே இப்போ இங்கே பயாலஜி டீச்சர்ஸ் எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சிபிஎஸ்சி போனால் ரொம்ப ஈஸியாக முடிச்சிருவீங்க. பாடம் ரொம்ப கம்மி, நிறைய அதில் இருக்காது. நம்ம ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் ரொம்ப ஹையாக இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுறதில்ல, அதை வெரிஃபை பண்ணுறதில்ல. அதான் உண்மை. ஆனால் இப்போது இன்றைக்கி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா போர்டு சிலபஸ்லேயும் உள்ள
சிலபஸில் தான் கொஸ்டின்ஸ் வரணும் அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி சிபிஎஸ்சியில் சில பாடங்களெல்லாம் எடுத்துட்டாங்க. நம்ம புக்கில் இன்னும் எடுக்கலை, நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் படிக்கிறீங்க. ஸோ உங்களெல்லாம் நிச்சயமாகவே நம்மளால் பண்ண முடியும். யூ கேன் டூ இட். அது தவறான ஒரு எண்ணம் என்னன்னா, நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ் மட்டும்தான் வந்து அதில் இருக்காது, சிபிஎஸ்சி மட்டும்தான் சொல்கிறது வந்து முதல்ல தவறான ஒரு இது. ஈஸியாக இருக்குமா அப்படின்றது எப்படின்னா, சரி நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் நம்மளால் வந்து அப்போ நம்ம ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வரல அப்படின்னு கேட்குறீங்க. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஸ்டேட் போர்டு சிலபஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ நான் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்குறேன், ரவுண்ட் பண்ணி கொடுக்குறேன். 6000 மெடிக்கல் சீட்டு கவர்மெண்ட் சீட் இருக்கு இல்லையா, அதில் 1300 பேர் தான் வந்து சிபிஎஸ்சி சிலபஸ் உள்ளவங்க டாக்டர்ஸ் ஆகுறாங்க. மீதி எவ்வளோ பேர் இருக்காங்க? 4700 பேர் எந்த போர்டு சிலபஸ்லேருந்து வராங்க? நல்லா தெரிஞ்சுங்க, இதெல்லாம் உண்மை. அப்போ இன்னைக்கு சொல்றது தப்பு தானே? வெறும் சிபிஎஸ்சி சிலபஸ்லேருந்து வந்திருந்தா அந்த சிபிஎஸ்சியில் இருக்க எப்படி 1300 பேர் எழுதிருக்க மாட்டாங்க. அவர் ஒரு 50,000 பேர் எழுதியிருக்கானே வச்சுக்க, ஒரு உதாரணத்துக்கு. நிறைய லட்சங்கள் எழுதுறாங்க, அவங்கெல்லாம் வந்திருக்கணும் தானே. அதுக்கப்புறம் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்குன்னு தனியாக நமக்கு ஒரு போர்ஷன், அதில் நிறைய கேட்டகரிஸ். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீட்டில் அதிக மார்க் வாங்குறாங்க. ஸோ இதெல்லாமே 4 வருஷம் முன்னாடி இருந்த கதை. எது நம்மளால் செய்ய முடியாது, ஸ்டேட் போர்டெலாம் போக மாட்டோம், நம்ம ஸ்டேட் போர்டெலாம் இதில் எழுத முடியாது, நமக்கு நீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை, நீட்டுங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசு அவங்க செய்கிறது, நம்ம மாநிலத்துக்கு இல்லை. நிச்சயமாகவே இந்த இதை உங்களால் கண்டிப்பாக நீட் எக்ஸாமில் சாதிக்க முடியும். ஏன் அப்படின்னா, அந்த சிலபஸ்ஸு நம்ம சிலபஸும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறத தவிர அதுக்கு குறைவானதே இல்லை. ஸோ நீங்கள் நீட் எக்ஸாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கேட்டும்போது சொன்னேன், 720 மார்க், அது நீங்கள் சொன்னது ரைட். அடுத்து இன்னொன்று சொன்னீங்க, 180 கொஸ்டின் நம்ம எழுதணும்னு நீங்கள், அதான் நம்ம சொன்னீங்க எல்லாம். ஸோ அதுவும் ரைட். ஆனால் இப்போ முன்னாடி சாய்ஸ்லாம் இல்லை, இப்போ அதை வந்து பிரிக்கப்பட்டுருச்சு. எப்படின்னு இந்த பேட்டர்ன் ஆஃப் த எக்ஸாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே நீங்கள் சொன்னதுதான் 720 180. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்கு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம்? எவ்வளோ? 4 மார்க்ஸ். ஆனால் இதில் எங்கே என்ன வருது அப்படின்னா, நெகட்டிவ் மார்க்ஸ்னு ஒன்று ஆட் ஆகுது. நெகட்டிவ் மார்க்ஸ்னால் என்னன்னு தெரியுமா? நீங்கள் தப்பாக ஒரு கேள்வியை குறிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு அந்த மார்க் என்ன பண்ணுவாங்க? 4 குறைப்பாங்களா இல்லை கம்மியாக குறைப்பாங்களா? யாராவது ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். கம்மியாக. எவ்வளோ? பரவாயில்ல, குட். உங்கள் தம்பி, உங்கள் பேர் என்ன தம்பி? அகமத் கேட்டால் சொல்கிறார், ஒரே ஒரு மார்க் தான் குறைப்பாங்க, நெகட்டிவ். சரி, இப்படி வச்சுக்குவோம். அந்த கேள்வி தெரியல, நீங்கள் ரைட்டாகவும் போடலை ராங்காகவும் போடலை, அப்போ எவ்வளோ மார்க் குறையும் சொல்லுங்கள் அகமத்? அகமத் தெளிவாக இருக்கார். சொல்லுங்க அகமத், சத்தமாக சொல்லு அகமத். குறைக்க மாட்டாங்க. ஸோ தெரியாத கேள்வி நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன ஆகாது? மார்க்கு குறையாது. அப்போ இது எப்படி நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் படிக்கும் பொழுது இப்போ +2 ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் படிக்கிற சிலபஸை ஸ்ட்ராங்காக படித்தாகும். பட் ஆனால் இப்போ நீங்கள் லக்கி +1 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஓகே, குட். இப்போ இந்த +1 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எத்தனை பேர் நீட் எழுதலான்னு ஒரு ஆசை இருக்குது? கையை தூக்குங்க பார்க்கலாம். கை தூக்க கூட யோசிக்கலாம். அதான் டாக்டர் ஆகணும்னு விருப்பம். இது நீட்ன்றதை பயப்படாதீங்க, டாக்டர் ஆகணும்னு எத்தனை பேருக்கு விருப்பம்? இப்படி கேட்டால் கேட்டாக இருக்கும். வா, எல்லாருமே தூக்குறீங்க, குட். ஸோ டாக்டர் ஆகணும் அப்படிங்கும்போது நம்ம நீட் இருக்கோம் இல்லையா, நீங்கள் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இப்போ இருக்க புக்கு, அந்த சப்ஜெக்ட் நல்லா படிச்சுட்டு நீங்கள் அப்ஜெக்டிவாக இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்பாங்கன்றதை வாங்கி பார்த்தாலே போதும், நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஆசிரியர்கள் நடத்துகிறாங்க இல்லையா, அவங்களே நடத்துறதை மட்டுமே படிச்சிருங்க. நீட் இதுவரை கேட்ட கேள்வித்தாளை வாங்கி பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? முதல் பாயிண்ட். அப்போ நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, சார்
ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எங்களால் செய்ய முடியலையே சார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் இந்த ஸ்டேட் போர்டுக்கும் சிபிஎஸ்சிக்கும் ஒரு வித்தியாசம் வருது. என்னன்னா, நம்மளுடைய அரசாங்க தேர்வில் நிறைய கணக்குகள் கேட்கறது இல்லை, ஒரு சில குறிப்பிட்ட பாடங்கள்லேருந்து கணக்கு வரும்னு. பட் அவங்களில் எல்லா பாடத்துலையுமே அந்த கணக்குகளை பார்க்கணும். அப்போ நீங்கள் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சா ப்ராப்ளம் சால்விங்கை பண்ண ட்ரை பண்ணணும். வாட் யூ மீன் பை ப்ராப்ளம் சால்விங்? அந்த நீங்கள் படித்த சப்ஜெக்டில் இருக்கிற ஃபார்முலாலேருந்து பேஸ் பண்ண சம்ஸ் இருக்கு இல்லையா, கணக்குகள், அதை நீங்கள் போட்டு பார்த்து பழகுனீங்கன்னாவே ரொம்ப சுலபமாக நீங்கள் அந்த மார்க் வாங்கிடலாம். நிறைய பேர் சொல்லலாம் கட் ஆஃப் ஜாஸ்தி, இப்போ அவ்வளோ வாங்க முடியுமா சார்? 720க்கு 650 சும்மா இருக்கா அப்படின்னா, அதுக்கான நான் சொல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். அந்த ஹார்ட் ஒர்க்குன்றது நம்ம வந்து நீங்கள் அதை முதல்ல நீங்கள் அதை மனசில் அதை உருவாக்கிக்கணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு. அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ஸையே நீங்கள் ஆழமாக அதில் இருக்க அந்த காரியங்களை நல்லா பார்த்தாலே நீங்கள் யூ கேன் ஈஸிலி ரைட் தட் எக்ஸாம். ஸோ உங்களுக்கு என்ன நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, டாக்டர் ஆகிற விருப்பம் உள்ள நீங்கள் அதுக்குரிய இப்போ ஒரு எதையாவது ஒரு சின்னதை எடுத்தோம்னா நம்ம ஹார்ட் ஒர்க் இல்லாமல் எதுவுமே கிடைக்காது. அது உண்மை தானே? ஒரு கடினமாக வேலை செய்யலைன்னா, இல்லை ஒரு இதை நோக்கி நம்ம கடினமாக போகலை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சாகணும்னா, நான் இதுக்கே நம்ம கடினமாக நம்ம என்ன செய்தாகணும், படித்தே ஆகணும். நீங்கள் கேட்கலாம், சார் இதை நான் படிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் அந்த பாடத்தை படித்தா இப்போ நான் என்னுடைய இந்த போர்டு எக்ஸாமை சரியாக எழுதாமல் போயிடுவேண்ணா சார் அப்படின்னு கேட்கலாம். உண்மை அதுவும் கிடையாது. நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கே நல்லா படிங்க, ஆனால் அந்த போர்டு எக்ஸாம் படிக்கிறதுலேயே ரொம்ப தெளிவாக படிங்க. அதில் உள்ள கான்செப்ட்ஸை நல்லா பாடுங்க, அதை முதல் தரவாக்கிக்குங்க. அப்புறமா நீங்கள் அந்த நீட்டுடைய கொஸ்டின் பேங்கை தூக்கி பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா, இன்சைட் கிடைக்கும். ஸோ இப்போ எங்களுடைய இதில் அதான் நான் சொல்வேன், இதில் போர்டுன்றது முதல்ல அந்த மனசுலேருந்து எடுத்துடுங்க. ஸ்டேட் போர்டுனா கஷ்டம், சிபிஎஸ்சி தான் எழுதும், அது நாங்களே போடுவோம் என்சிஆர்டி புக்ஸ்னு. அந்த என்சிஆர்டி புக்ஸ் என்னென்னா, அப்போ நீங்கள் அந்த என்சிஆர்டி புக்ஸ் வாங்கி பாருங்கள், நம்ம புக்கை வாங்கி பாருங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரீப்ரொடக்ஷன் இன் ஆர்கானிக் ரீப்ரொடக்ஷன் இன் அனிமல்ஸ் பட் ஒரு மேபி அந்த ஒரு ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு இது டாபிக் எடுத்துக்கங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை பாருங்கள், சிபிஎஸ்சி புக்கை பாருங்கள், நம்மதில் ஜாஸ்தியாக இருக்கும், நம்மளில் நிறையா இருக்கும், டாபிக் வைஸ் நிறையா இருக்கும். அப்போ இதை நீங்கள் படித்தாலே போதும். இதை படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. வேறு ஒன்றுமே செய்வேன். ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நீட்டுன்றது பற்றி பயம்ன்றதை நீங்கள் நீக்கணும், நீட்டுடைய அவேர்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வரணும். இதுதான் எங்களுடைய நோக்கம். சிம்பிளாக உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லணும். நீட் எக்ஸாம் அப்படின்னு தான் சொன்னது சமப் பண்ணணும்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குமா? 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் 180 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதணும். அந்த 200 கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிங்க, செக்ஷன் ஏல ஒரு 35 கொஸ்டின் இருக்கும். அது 35யும் கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், 35யும் நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணும். ஆனால் மீதி ஒரு 15 கேள்வி இருக்கு இல்லையா, அந்த 15 கேள்வியில் 10 கேள்வி எழுதுனா போதும். இது வந்து ஃபுல்லாக அப்ஜெக்டிவ். தமிழில் சொல்லணும் என்ன சொல்கிறது, கொள்குறி வகை அப்படின்னு சொல்லுவீங்க, அப்ஜெக்டிவ் டைப். அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் சொல்கிறது. ஒரு கொஸ்டின் இருக்கும், 4 ஆன்சர்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம அதை இது பண்ணுறோம். ஸோ நான் சொல்கிற சிம்பிளான கணக்கு என்னன்னா, ஒவ்வொரு இதில் பாருங்கள், ஃபிசிக்ஸில் என்ன சொன்னேன், 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது 2 செக்ஷனாக பிரிச்சிருக்கும், செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. செக்ஷன் ஏல எவ்வளோ, 35 கொஸ்டின்ஸ். செக்ஷன் பியில் 15 கொஸ்டின்ஸ். செக்ஷன் ஏ வந்து கம்பல்சரி, பட் செக்ஷன் பியில் சாய்ஸ், ஒரு 5 கொஸ்டின் சாய்ஸ். 15ல் 10 எழுதுனா போதும். அப்போது ஃபிசிக்ஸில் எத்தனை கொஸ்டின்ஸ் எழுதணும், நம்ம 45 கேள்வி எழுதுனா போதும். அப்போ 45 கேள்வி, ஒரு கேள்விக்கு 4 மார்க்னா நம்ம எவ்வளோ ஆச்சு, 45 × 4 எவ்வளோ ஆச்சு, 180 மார்க் ஆச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியை நீங்கள் எடுத்தீங்கன்னா செக்ஷன் ஏ 35 கொஸ்டின்ஸ், செக்ஷன் பி how many questions, 15 கொஸ்டின்ஸ். ஸோ செக்ஷன் ஏல 35 கேள்வி இருக்கும், செக்ஷன் பியில் எவ்வளோ இருக்குது தம்பி, 15 கேள்வி இருக்கும்.
அந்த 35 வந்து என்னது கம்பல்சரி. 15ல் எத்தனை எழுதணும்? 10. அதே மாதிரி தான். ஸோ அப்போ கெமிஸ்ட்ரி டோட்டல் எத்தனை கொஸ்டின்ஸ்? 45. 45 × 4 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 180. இது ரெண்டு கூட்டினா எவ்வளோ ஆச்சுப்பா? யார் சொல்ல? ஃபிசிக்ஸ் 180ன்ற, கெமிஸ்ட்ரி 180ங்கிற. இப்போ மொத்தம் எவ்வளோப்பா? இப்போ மீதி மார்க் எவ்வளோ இருக்கு சொல்லுங்க. 720 சொன்னீங்க. இன்னும் 300. இந்த 360 எந்த சப்ஜெக்ட்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க. அப்போ நீட்டுக்கு ரொம்ப அவசியமான படிக்க வேண்டிய முதல் இது எது? அதனால தான் பயாலஜி சார் இன்னைக்கு உங்களை எல்லாமே என்ன பண்ணியிருக்காரு? வர வச்சிருக்காரு. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் இருக்குன்னு தெரியும். ஆனால் பயாலஜி சார் இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்தது என்னன்னா, நம்ம சப்ஜெக்டில் இவங்க ஒரு 360க்கு 360 வாங்கினா மீதி உள்ளது எப்படியாவது பார்த்துப்பாங்க. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பார்த்து வாங்கிடுவாங்க. ஸோ பயாலஜி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ரொம்ப நினைப்போம் ஈஸியாக. எல்லோரும் எங்கிட்ட அட்மிஷன் வருவாங்க. வரும்போது முதல் காரியம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சாருக்கு இதே சொல்கிறேன், சார் வச்சே சொல்கிறேன். முதல் வந்தோடனே, சார் என் பையனுக்கு பயாலஜி நல்லா படிச்சிருவான், அதை விட்டுருங்க, ஃபிசிக்ஸ் தான் சரியாக வராதும்மா, டெஸ்ட்டு வைப்போம். பயாலஜியில் அந்த 360க்கு 110 கூட வாங்க முடியாது. என்ன சொல்லுவாங்க? எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. எனக்கு என்ன ஈஸி, பயாலஜியும் நீங்கள் நல்லா படிக்கணும். நல்லா படித்தாதான் அந்த மார்க் வரும். பயாலஜியும் அந்த மாதிரி படித்தாதான் நீங்கள் என்ன பண்ணணும். பயாலஜி தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ? 50% ஆஃப் த கொஸ்டின்ஸ் எங்கே தம்பி இருக்குது? மீதி உள்ள 90 கொஸ்டின். 90 எப்படி எழுதணும்னா அதே மாதிரி தான். இது 100 கொஸ்டின்ஸ்லேருந்து இந்த 90 கொஸ்டின்ஸ் செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு பிரிச்சு 90 × 4 போட்டிங்கன்னா 360. நீங்கள் யாரெல்லாம் படிக்கிறீங்களோ அந்த மார்க் வந்து முதல்ல பயாலஜியை நல்லா படிக்காமல் உங்களால் நீட்டு பாஸ் பண்ணவே முடியாது. உண்மை அதுதான். சார் வந்து பயாலஜி குரூப் நான் சொன்னது அதுதான். ஏன்னா பயாலஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த பயாலஜி சப்ஜெக்ட் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். பட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, தியரிக்கு பதிலாக என்ன பண்ணணும், நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். அது வரும் உங்களுக்கு. நீங்கள் நினைப்பீங்க எனக்கெல்லாம் ப்ராப்ளம் போட தெரியாது. ஒன்றுமே இல்லை. என்ன பிரின்சிபலோடு இருக்கோ, என்ன பேசிக்ஸ் இருக்கோ, என்ன ஃபார்முலா இருக்கோ, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் என்ன இருக்குமா, ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ப்ராப்ளம்ஸை பார்க்காததுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அது நமக்கு கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரியலாகவே சொல்கிறேன். இதை வந்து நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணேன். எப்போ ப்ரெடிக்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீட் ஆரம்பித்த 2016 சென்னையில் டான் பாஸ்கோ ஸ்கூலில் என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு ஸ்கூல் அங்கேயே குட் ஷெப்பர்ட் கான்வென்ட்டில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. ரெண்டுமே வந்து ஸ்டேட் போர்ட். அப்போ அது ஃபஸ்ட்டு எக்ஸாம் இன்ட்ரோடியூஸ் ஆகுது அந்த வருஷம். அப்போ நான் பேசும்போது சொன்னேன், 2016 சொன்னேன். அவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஸ்டேட் போர்டெல்லாம் பண்ண முடியாது சார். அதான் அப்போ அப்படி தான் இருந்தது. சிலபஸ் வந்து அப்புறம் தான் 2-3 மாதம் ஒரு வருஷத்தில் மாறுது, அப்புறம் சேம் ஆகுது. அப்போ நான் சொன்னேன், இன்னைக்கு இல்லை தமிழ்நாட்டுக்காரன் தான் வந்து பாருங்கள் 720க்கு 720 வாங்குவான். அவன் சிபிஎஸ்சி சிலபஸாக இருக்கலாம், ஸ்டேட் போர்டு சிலபஸாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக யார் வாங்குவான்னு சொன்னேன்? 720க்கு. உண்மை தெரியுமா? ஃபஸ்ட்டு வாங்கினது யார்? தமிழ்நாட்டில் தான். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 720 பேர் என்னப்பா? பிரபஞ்சன். இல்லை உண்மை அது. ஆனால் அவன் படித்தது உள்ள சிபிஎஸ்சி இருக்கலாம். பட் யார் வாங்கினா? அவன் யாருக்கார என்ன? நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவன் தான் சாதிச்சான். 720 out of 720 ஆல் இண்டியா எக்ஸாமில். இதை வந்து நான் 2016 ப்ரெடிக்ட் பண்ணேன். ஏன்னு தெரியுங்களா? நம்ம எல்லாமே ரொம்ப பிரெய்னி. ஆனால் என்ன, நம்மளை பயத்திலேயே வந்து அடுத்தடுத்த பயத்திலே வச்சதுனால தான் நம்மளால் அடுத்த ஸ்டெப் போக முடியல. எங்கே போனாலுமே நம்ம தமிழ் நாட்டில் இருக்கவங்க தான் ட்ரைன் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வேண்டியது என்ன தெரியுமா? ஒரு என்ன சொல்வீங்க, ஒரு என்கரேஜ்மெண்ட். அந்த மாதிரி உங்களுக்கு என்கரேஜ் பண்ணாவே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாகவே சக்சீட் பண்ணுவீங்க. அதனால தான் இன்றைக்கி அந்த நீட் எக்ஸாமை குறித்து உங்களோட நான் பேசுகிறேன். ஸோ உங்களுக்கு நீட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக சக்ஸஸ் ஆகலாம். ஸோ நான் இதில் தமிழ் மீடியம் என்ன கொண்டு வந்துருக்கேன், உங்களுக்கு ஒரு சின்ன புக்லெட் கொண்டு கொடுக்குறேன். நீங்கள் வீட்டில் பாருங்கள். அதில் வந்து ஒரு நீட் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஓகேவா? இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. உங்களுடைய ஸ்டேட் போர்டு சும்மா ஒரு மாடல் பயாலஜி பேப்பர் அதில் இருக்குது. அந்த புக்கை எடுத்துகிட்டு போங்க. அந்த கொஸ்டினை பாருங்கள். முதல்ல பார்க்கும்போது கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு அதை பார்க்க வேண்டாம். ஏன்னா இப்போ நம்ம போர்டு எக்ஸாமுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம்.
எல்லாருமே இதெல்லாம் நான் சொல்லுவேன். போர்டு எக்ஸாம் இருக்கும்போது போர்டு எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அந்த போர்டு எக்ஸாம் கான்சன்ட்ரேட் பண்ணும்போதே அதனுடைய சிலபஸ் தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஆக்சுவலி நீட்டுக்குன்னு தனியாக சிலபஸ்ன்னு யாராவது வந்து எந்த பெரிய இன்ஸ்டியூட்டில் வந்து சொன்னாலும் அது தப்பு. நானே சொன்னாலும் தப்பு, உண்மை கிடையாது. அதான் இப்போ ஜெனட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு ஒரு டாபிக், அதுலேருந்து 14 கேள்வி 12 கேள்வி வரும். இப்படிதான் என்ன சொல்கிறேன்னு அது உங்கள் புக்கிலே இருக்குது. ஸோ இப்படி நிறைய நான் சொல்லலாம், எல்லாமே ஸ்டேட் போர்டிலே இருக்குது. அதனால் நீங்கள் இந்த நீட்டுன்றது ரொம்ப ஒரு ஒரு சாதாரண எக்ஸாம். பட் டாக்டர் ஆகணும் அப்படிங்கும்போது நிச்சயமாகவே நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், நீட் எழுதி ஆகணும். ஸோ நீட்டை குறித்த பயங்களை முதல்ல உங்கள் இதுலேருந்து எடுத்துருங்க, பயங்களை எடுத்துருங்க. நம்ம நீட்டை நம்மளால் முடியாது, நம்ம ஸ்டேட் போர்டால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துருங்க. நிச்சயமாக நம்மளால் நீட் என்ன பண்ண முடியும், சாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுங்கள், இந்த நீட்டை யாரெல்லாம் சாதிக்க முடியும்னு கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாரும் தூக்கணும். ஏன் நம்ம தமிழால் முடியாது, உங்களால் முடியாதானே? எல்லாரும் தூக்கணும். அதாவது எந்த எக்ஸாம் எழுதாலும் பாஸ் பண்ணுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எந்த எக்ஸாம் எழுதாலும் என்ன பண்ணலாம், உங்களால் முடியும். யூ டூ கேன் வின் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக உங்களால் என்ன பண்ண முடியும், ஜெயிக்க முடியும். தேங்க்யூ, வெல்கம். ஸோ உங்களுக்கு ஒரு புக்கு வச்சுருக்கோம். அந்த புக்கு வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஒரு புக்கு, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2. அந்த இங்கிலீஷ் மீடியம் புக்கு வாங்கிக்கோங்க, தமிழ் மீடியம் புக்கு உங்களுக்கு தரேன்.